இது படப்பையா மனோகரன் வீட்டில் அவர் தான் பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அவர் வீட்டில் 6 மணிக்கு போனவங்க 10:11 மணி வரைக்கும் பீரோவை ஒடிப்பது, கட்டளை ஒடிப்பது, பெட்டுகளை கிழிப்பது, அவருக்கு போடுற சாலெல்லாம் தூக்கி ரோட்ல போடுறது. இது எந்த ஊரில் நடக்குது அநியாயம்? காட்டு தர்பார் ஆட்சி நடத்தி கொண்டது பாஜக. ஏதாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான்னு முயற்சி செய்யறாங்க. எங்களை அப்படிலாம் பாஜக ஒன்றும் அடக்கிவிட முடியாது, ஒடுக்க முடியாது. நீங்கள் எங்களை அடிக்கடிக்க நாங்கள் எழுந்து நிற்போம். நேற்று முதல் இன்கம் டாக்ஸ் ஒன்றிய ஏஜென்சி திருப்பரங்குன்றம் தொகுதியில் அடக்குமுறை ஏற்பட்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இன்கம் டாக்ஸ் ரைட். என்னுடைய வீடு, என்னுடைய உறவினர்கள் வீடு, இந்த பகுதியில் நண்பர்கள் வீடு எல்லாவற்றையும் முற்றுகை. இன்று காலையில் தலைவர் ராகுல் காந்தி 11 மணிக்கு திருவனந்தபுரம் வருகிறார். நான் இன்று காலையில் திருவனந்தபுரம் செல்ல வேண்டும். 4 விமானங்களில் ஏதாவது மதுரையோ தூத்துக்குடியோ திருவனந்தபுரமோ போகலாம் என்று திட்டமிட்டிருந்தோம். நேற்றைக்கு இரவிலிருந்து சீருடை அணியாமலும் தமிழ் பேச தெரியாதவர்களும் தன்னை மத்திய வருவாய்த்துறை இன்கம் டாக்ஸ் என்று சொல்லிக்கொண்டு நான் இருக்கும் பகுதிகளில் முற்றுகையிட்டு காலை விமானங்கள்லாம் புரட்ட பிறகு நான் 11 மணிக்கு அங்கு செல்ல முடியாது என்ற பிறகு அவர்கள் கலைந்து போகிறார்கள். இது என்ன அநியாயம்? இது என்ன வேடிக்கை? ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா இந்த நாட்டில்? நான் ஒரு வேட்பாளர், நான் சுதந்திரமாக வாக்கு செய்ய வைக்கணும். நான் ஒரு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர், எங்களுடைய நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர், இந்த தேசத்தின் முகமாகவும் குரலாக இருக்கின்ற ராகுல் காந்தி வருகிறார். ஒரு மாநில தலைவராக நான் தான் அதை ஏற்பாடு செய்ய வேண்டும். நான் தான் குளச்சலுக்கும் நாங்குநேரிக்கும் சங்கரன் கோவிலுக்கும் ஸ்ரீவைகுண்டத்துக்கும் அழைத்து செல்ல வேண்டும். நான் அவருடன் சென்று அதை ஏற்பாடு செய்யக்கூடாது என்று என்னை முடக்குவது எந்த விதத்தில் நியாயம்? ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள மக்கள் எல்லாம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருவது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? இல்லை மாநில தலைவரான நான் அதை ஏற்பாடு செய்ய வேண்டாம், தடுக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்கிறீர்களா? எங்களை கட்டி போட முடியாது, எங்களை நீங்கள் யாரும் அச்சுறுத்த முடியாது. அச்சமில்லை அச்சமில்லை என்று எங்கள் முப்பாட்டன் பாடிக்கும் வைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் அதை உள்வாங்கி இருக்கிறோம். ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். சுதந்திரமாக வேட்பாளர்கள் நடமாட வேண்டும். வேட்பாளர்களுக்கு பணியாற்றும் தலைவர்கள் சுதந்திரமாக அவர்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும். ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை? அதிமுக வேட்பாளருக்கு ஏன் இந்த பிரச்சனை இல்லை? அதிமுக வேட்பாளர் பாஜகவில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். பாஜகவுடைய ஆதரவு இருக்கிறது. ஆகையால் அவருக்கு தொந்தரவு கிடையாது. அவங்க தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் கிடையாது. அவங்க ஜனநாயகமா நடமாடுறாங்க. நாங்க ஜனநாயகத்தில் நடமாட முடியுதா? ஏன் எங்களை இப்படி அச்சுறுத்துகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள் சோதனை என்ற பேரில்? இது படப்பையா மனோகரன் வீட்டில் அவர் தான் பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அவர் வீட்டில் 6 மணிக்கு போனவங்க 10:11 மணி வரைக்கும் பீரோவை ஒடிப்பது, கட்டளை ஒடிப்பது, பெட்டுகளை கிழிப்பது, அவருக்கு போடுற சாலெல்லாம் தூக்கி ரோட்ல போடுறது. இது எந்த ஊரில் நடக்குது அநியாயம்? காட்டு தர்பார் ஆட்சி நடத்தி கொண்டது பாஜக. ஏதாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான்னு முயற்சி செய்யறாங்க. எங்களை அப்படிலாம் பாஜக ஒன்றும் அடக்கிவிட முடியாது, ஒடுக்க முடியாது. நீங்கள் எங்களை அடிக்கடிக்க நாங்கள் எழுந்து நிற்போம். அதுதான் பதில். இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் இது ஜனநாயகம் இல்லைங்க. ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணி தொந்தரவு பண்ணி எங்களை முடக்கலாமா? அதாவது டிமோரலைஸ், எங்களை நிலை குலைய செய்வது. பிரச்சாரம் செய்யக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, எங்களுக்கு வேலை பார்க்குறவங்க வீட்டில் வந்து சோதனை என்ற அடிப்படையில் முற்றுகை போராட்டம் பண்ணணும். யார் எங்க இருந்து வராங்க? டெல்லியில இருந்து வரன்றாங்க, பாம்பேல இருந்து வரன்றாங்க. நம்ம தமிழ் பேச தெரிந்த அதிகாரி ஒருத்தரோட கிடையாது. எல்லாம் மத்திய போலீஸை கொண்டு வராங்க. இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது. எங்க இருந்து வந்தாலும் தோல்வி வருது. தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். இந்த காட்சிகளை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அராஜகம், அட்டுழியம், ஜனநாயகத்துக்கு எதிரான வேலைகள், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இது எல்லாம் மக்கள் முறியடிப்பார்கள். எல்லாரும் நடந்துட்டு இருக்கு. எங்க கைப்பற்றல, அச்சுறுத்தல் தான். நாங்க என்ன வச்சிருக்கோம் எங்க கிட்ட கைப்பற்றதுக்கு? வாங்க வீட்டுல வந்து சோதனை எல்லா வீட்லயும் போடுங்க. படப்பை மனோகரன் வீட்டுல எதுக்கு? இந்த அவங்க வயசான அம்மா இருக்காங்க, வயதான அம்மா, 80 வயசுக்கு மேல உள்ளவங்க. அவங்க வீட்டுல போயிட்டு எதுக்கு அச்சுறுத்தணும்? அப்படின்னா எனக்கு யாரும் வேலை பார்க்க கூடாது. தேர்தல் எல்லாம் உட்காந்துருக்காங்க. காலையில பிளைட் திருவனந்தபுரத்துக்கு போக முடியாதுன்னு போன பிறகுதான்
கலைஞ்சு போறாங்க, இன்னும் அங்கங்க நிக்கிறாங்க. நாங்க எதை பற்றியும் கவலைப்படவில்லை. நாங்கள் மக்களை நம்பி இருக்கிறோம், மக்களுக்காக இருக்கிறோம், மக்களுக்காக சேவையாற்றதான் நாங்க பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கோம். இந்த அச்சுறுத்தலாம் நாங்க பயப்பட மாட்டோம். சிறைப்பிடிப்பு 7 மணி வரைக்கும் போகவே இல்லையே. நான் விமான நிலையத்துல போகும்போது அந்த பிளைட் எல்லாம் பிடிச்சி நான் 10 மணிக்கு திருவனந்தபுரம் ரீச் பண்ண முடியாத டைம்ல தான் கலையிறாங்க. கேட்டாண்ட 4 பேர், ரோட்ல 10 பேர், யார் எல்லாம் ஹிந்தி பேசுறவங்க, தமிழே தெரியல. கேட்டா நோ நோ வி ஆர் கமிங் சர்வேலன்ஸ். என்ன சர்வேலன்ஸ் வந்திருக்கீங்க? என்ன அச்சுறுத்தல் இது?